ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் த நாவல் எக்ஸ்ட்ரா மேன்வாவோட 29வது எபிசோட எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போகிறோம். மற்ற 28 எபிசோட எக்ஸ்பிளேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு லைக் போடாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்போ தான் அந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்கு வீடியோ பிறகு ஒரு மோட்டிவேஷன் வரும். போன சாப்டர்ஸ்ல நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த இயோன் ஹூவோட குரூப்பை எப்படி வந்துட்டு டேக் கேர் பண்ண அந்த லொகேஷன் அனுப்பி அப்படிங்கிறத வந்துட்டு பார்த்துருப்போம். சியுங்கா கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சான் அப்படின்னு பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு பட்டர்ஃப்ளை சாப்ளிங் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நினச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஹீரோ வந்துட்டு பட்டர்ஃப்ளை சாப்ளிங், அது வந்துட்டு ஒரு ஸ்பிரிட் டைப் மான்ஸ்டர், ஒரு ட்ரீல ஒரு பாராசைட் மாதிரி அலக்கிற சத்து எல்லாத்தையுமே உறிஞ்சு எடுக்கும். அது வந்துட்டு ஒரிஜினல் கதையில லாஸ்ட் டே ஆஃப் எக்ஸாம்ல வந்துட்டு அப்பியர் ஆயிட்டு அந்த இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸோட கையால வந்துட்டு அது செத்து போயிடும். அந்த ப்ராசஸ்ல கிம் சுவோக்கு வந்துட்டு அந்த சாப்ளிங்கோட டஸ்ட் வந்துட்டு கிடைக்கும். அதுக்கப்புறம் ராச்சலுக்கு என்லைன்மெண்ட்டுக்கான ஒரு க்ளூ வந்துட்டு கிடைக்கும். இப்படிதான் ஒரிஜினலான கதை வந்துட்டு போயிருக்கணும். ஹவவர் ரைட் நவ் அவ வந்துட்டு என் கூட டீம்ல இருக்கா, சோ அவளுக்கு வந்துட்டு என்லைட்மெண்ட் கிடைக்கணும் அப்படின்னா அந்த பட்டர்ஃப்ளை சாப்ளிங் நடக்கிற அந்த பேட்டிலுக்கு லொகேஷனுக்கு வந்துட்டு இவ்வளவு நான் கூட்டிட்டு போகணும். பட் ப்ராப்ளம் என்னன்னா அப்படிங்கிறப்ப ராச்சலே இருந்துட்டு, ஹே ஹாஜன், எதுக்காக நம்ம ஒரே இடத்துல தொடர்ந்து வட்டம் போட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு, ஈவன் தோ நான் ஆத்தரா இருந்தாலும் கூட அது எங்க எக்ஸாக்டா நடக்குதுன்னு தெரியாது, ஏன்னா அந்த மாதிரி ஒரு விஷயத்தை எழுதவே இல்லை அப்படின்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் அந்த நாயோனு கிம்சோ இயாங்கான் எல்லாமே மான்ஸ்டரை டிஃபீட் பண்ணிட்டு இப்படியே போச்சு அப்படின்னா இந்த ஃபைனல்ஸ்ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ் வர வாய்ப்பு இருக்குல்ல, இன்னும் இந்த டெஸ்ட் முடியறதுக்கு ஒரு 20 மணி நேரம் தான் இருக்கு அப்படிங்கிறப்ப இயாங்கான் இருந்துட்டு, நான் போயிட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிறேன்பா அப்படிங்கிறப்ப நாயூன் வந்துட்டு அவன் போன உடனே, ஹே கிம்சோ, நீ அந்த கிம் ஹாஜனை பத்தி என்ன நினைக்கிற அப்படிங்கிறப்ப, ஹாஜனா எதுக்காக நீ வந்து திடீர்னு கேட்கிற அப்படிங்கிறப்ப அவன் வந்து நிறைய விஷயங்களை மறைச்சு வைக்கிற மாதிரி தெரியல. அவன்ட்டு கான்ஸ்டன்டா அந்த மியூசியம்லயும் சரி பாரிஸ்லயும் சரி ரொம்பவே சஸ்பீஷியஸா தான் இருந்திருக்கான். அது மட்டும் இல்லாம அவனோட ரொம்பவே வீக்கான பாடி வந்துட்டு இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அவன் வந்துட்டு ஹை ரேங்க்ல இருக்கிறவங்க மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கான மாதிரி இருக்கிற மாதிரி தெரியல. அப்படிங்கிறப்ப கிம்சோ வந்துட்டு ஐ கெஸ் அது உண்மையா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள அவன் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து ஒளிச்சு வைக்கிறான் அப்படின்னு தான் நினைக்கிறான். நான் வந்துட்டு என்ன ரியாக்ஷன் இது, ஏதாவது சொல்றா, அவன்ட்டு மறைச்சு வைக்கிறானா இல்லையா அப்படிங்கிறப்ப கிம்சோ வந்துட்டு, நான் வந்துட்டு அவன் நிறைய விஷயத்துல ஒளிச்சு வைக்கலாம் அப்படின்னு தான் சொல்றேன் அப்படிங்கிறப்ப, ஹே கன்ஃபார்மா சொல்ல மாட்டியா, அப்போ உனக்கு ஏதோ ஒன்று தெரிஞ்சிருக்கு தானே, உடனடியா என்ற சொல்லு அப்படிங்கிறப்ப, நீயே தெரிஞ்சுக்கோ, என்கிட்ட வந்து எது கேட்டுட்டு இருக்க அப்படிங்கிறப்ப, திடீர்னு நிறைய வேருங்க இருக்கு இல்லையா அந்த ட்ரீ ஆஃப் லைஃப், அதோட வேருங்க எல்லாமே மூவ் பண்ணி இவங்க இருக்கிற இடத்துக்கு வந்து அட்டாக் பண்ண வருது. அப்ப ராச்சல் இருந்துட்டு அது என்னது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கப்ப ஹீரோ வந்துட்டு, ராச்சல் இப்ப அந்த நிலநடுக்க மாதிரி ஏதோ ஒன்று ஏற்பட்டுச்சுல, அதோட சோர்ஸுக்கு வந்து போயிட்டு அங்க இருக்கிற மான்ஸ்டர் வந்துட்டு நம்ம கொன்னரலாம். நான் வந்துட்டு அந்த மான்ஸ்டருக்கு பக்கத்துல போறப்போ நீ வந்துட்டு என்ன ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்றப்போ ஹீரோ இருந்துட்டு, இப்போ இந்த நடுக்கம் வந்து ஏற்படுச்சுல, அதை உணர்ந்த எல்லா கேடட்ஸுமே இருந்துட்டு அந்த பட்டர்ஃப்ளை சாப்ளிங் இருக்கிற இடத்துக்கு தான் இப்ப போயிட்டு இருப்பானுங்க. கண்டிப்பா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க கைக்கு நான் போக விட மாட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டு, வா சீக்கிரம் போலாம் அப்படின்னு சொல்லி ராச்சலை கூட்டிட்டு போறான். அப்பதான் இந்த சியுங்கா கூட இன்னொரு ஹீரோ வந்துட்டு இருந்தான் இல்லையா, அவனோட பேர் வந்து வியேரி, அவன் இருந்தது இந்த பட்டர்ஃப்ளை சாப்ளிங்கா அந்த மாதிரி ஒரு மான்ஸ்டர் அப்பியர் ஆகும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்டே பண்ணலையே, நம்ம வந்துட்டு இந்த டெஸ்ட்டை ஸ்டாப் பண்ணிடலாமா அப்படிங்கிறப்ப சியுங்கா இருந்துட்டு, வெல் அவங்களுக்கு வந்துட்டு ஒன்றும் ஆகாது, இந்த டெஸ்ட்டை இப்போ எடுத்துருக்கிற கேடட்ஸோட எபிலிட்டிஸை வச்சு பார்க்கும்பொழுது எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லாமல் அதை டேக் டவுன் பண்ணிடுவானுங்க அப்படிங்கிறப்ப வியேரி வந்துட்டு, சியுங்கா உண்மையுமே நீ ரொம்ப ஸ்பார்டன் மாதிரி யோசிக்கிற அப்படிங்கிறப்ப, அப்படியா சொல்ற, வியேரி கண்டிப்பா அவங்களை வந்துட்டு நீ குறைச்ச இடம் போட்டவே கூடாது, இங்க இருக்கிற கேடட்ஸ் தான் அந்த ஹீரோவுக்கான விதைங்க, அண்ட் ஹீரோஸ் எப்பவுமே ஒரு கிரைசிஸ் அப்போ தங்களை தாங்களே வளர்த்துப்பாங்க அப்படிங்கிறப்ப நாயுன் வந்துட்டு அவளோட ஸ்வாட வச்சு ஒரு பெரிய ட்ரீ ரூட்டை வந்துட்டு வெட்டிட்டு இது பார்க்க எப்படி இருக்கு அப்படிங்கிறப்ப கிம்சோ வந்துட்டு இன்கிரெடிபிள், பட் அந்த கட்டிங் பவர் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா உன்னோட ஸ்வாட் எனர்ஜி வந்துட்டு அந்த ஸ்வாட் பக்கத்துல நீ தொடர்ந்து சர்க்குலேட் பண்ணிட்டே இருக்கணும் அப்படிங்கிறப்ப, அமைதியா இரு, இதை வந்துட்டு நீ அப்பா என்கிட்ட சொல்லிக்கோ அப்படிங்கிறப்ப கிம்சோ வந்துட்டு, பட் எதுக்கு வந்துட்டு இதுங்க தொடர்ந்து எவ்வளவு நம்ம அழிச்சாலும் திரும்பி வந்துகிட்டே இருக்கு, இந்த ரூட்ஸை வந்துட்டு டேக் டவுன் பண்றது எதுவுமே பண்ணல அப்படின்னா நம்ம அதோட மெயின் பாடியை தான் இருந்துட்டு அழிக்கணும் அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிற மத்த கேடட்ஸ் எல்லாமே, அங்க பாருங்களேன் அந்த ட்ரீ அது வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சா இருக்குல்ல, அந்த குக்குன்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு மூவ் ஆகுற மாதிரி இருக்கு அப்படிங்கிறப்ப அந்த குக்குன்குள்ள இருந்து அந்த பட்டர்ஃப்ளை இருந்துட்டு வெளியே வந்துருது. வாட், ஒரு லார்ஜான பட்டர்ஃப்ளை இருந்து அதுக்குள்ள பிறந்திருக்கா அப்படிங்கிறப்ப அது அங்க இருந்து பறந்து போயிட்டு ஒரு விதமான பவுடரை வந்துட்டு அதாவது டஸ்ட்டை வந்துட்டு காத்து ஃபுல்லா வந்துட்டு தெளிக்க ஆரம்பிக்குது. அப்ப அங்க இருக்கிறவங்களாம், இது என்னது, நான் வந்துட்டு இந்த டஸ்ட்னால என்னோட ஸ்ட்ரென்த்தை வந்துட்டு இறக்குறேன்னு நினைக்கிறேன், என்னால நிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிம்சோ மேல அந்த நாயின் வந்துட்டு சாஞ்சாரா. அப்ப கிம்சோ வந்துட்டு இவங்க எல்லாருமே தூங்கிட்டாங்களா, இதை பாக்குறப்ப ஒரு விஷம் இருக்கிற மாதிரி விஷயமா தெரியல, என்னால என்னோட மூச்சை புடிச்சுக்கிட்டு ரொம்ப நேரத்துக்கு மூவ் பண்ண முடியாது, நான் வந்துட்டு இன்னொரு மூச்சு எடுக்கிறதுக்குள்ள என்னால அதை வந்துட்டு டிஃபீட் பண்ணிட முடியுமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்பதான் நம்ம ஹீரோவும் அந்த ராச்சலும் இருந்துட்டு அந்த இடத்துக்கு மாஸ்க் போட்டு இருந்துட்டு ஒரு நல்ல என்ட்ரி கொடுக்குறாங்க. இதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது.
நெக்ஸ்ட் சாப்டர்ல ராச்சல் வந்துட்டு இவங்க எல்லாருமே கொலாப்ஸ் ஆயிட்டாங்களா அப்படின்னா கிம் ஹாஜனுக்கு வந்து இந்த மாதிரி விஷயம் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருந்து இந்த மாதிரி மாஸ்க் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வந்துட்டானா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கப்ப ஹீரோ வந்துட்டு ராச்சல் நீ பாக்குறல அந்த பட்டர்ஃப்ளை மான்ஸ்டர் அதை வந்துட்டு நம்ம டிஃபீட் பண்ணி ஆகணும். நான் வந்துட்டு போயிட்டு டிஃபீட் பண்றேன், பட் அப்படி பண்றப்போ அந்த வேர்கள்ட்ட இருந்து நீ தான் என்ன ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறப்ப ராச்சல் வந்துட்டு அண்டர்ஸ்டுட் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ வந்துட்டு அந்த பட்டர்ஃப்ளையை வந்துட்டு ஷூட் பண்றான். பட் அது இருந்துட்டு அந்த அட்டாக்ல இருந்து விலகி தப்பிச்சிருது. ஸோ ஹீரோ வந்துட்டு ஷூட் பண்ணிட்டானா அதுக்கு பயங்கர கோவமாகி அங்க இருக்கிற நிறைய ரூட்ஸை வர வச்சு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றப்போ ராச்சல் வந்துட்டு அந்த ரூட்ஸ் எல்லாத்தையுமே வெட்டி ஹீரோ வந்துட்டு காப்பாத்திரா. ஆனா தரை கடியில இருந்து ஒரு ரூட் அட்டாக் பண்றப்பையும் அப்பவும் அவ சுதாரிச்சு பி கேர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு அங்க இருந்து பின்னாடி தள்ளி காப்பாத்துறா. ஆனா நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் அதுல இருந்து ஒரு ரூட் வந்துட்டு நம்ம ராச்சலோட காலை பிடிச்சிருக்கோம். அது வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டா ராச்சலை தூக்கிட்டு போயிட்டு தரையிலே இருந்துட்டு ஒரு அடி அடிச்சிருது. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு இப்போ ரொம்ப வல்னரபிளா இருக்கானா அந்த சான்ஸை பயன்படுத்தி அந்த ரூட்ஸை வச்சு அந்த பட்டர்ஃப்ளை நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிடுது. ஆனா கிம் சுவோ இருக்கா இல்லையா அவன் வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு காப்பாத்தினா. ஹீரோ வந்துட்டு கிம் சுவோ நீ வந்துட்டு இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிறப்ப அவன் வந்துட்டு மனசுக்குள்ள நான் கொஞ்சம் மூச்சு எழுதுட்டேன்னா என்ன அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஹே மயக்கம் எதுவும் போட்டுறாத ராச்சல் வந்துட்டு மயக்கம் போட்டாலா இப்போ வந்துட்டு நான் என்ன பண்றது அவ வந்துட்டு இந்த ஃபைட்ல இருக்கணுமே அப்பதான் என்லைட்மெண்ட் அவளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறப்ப ஹீரோட அந்த வெதர் இருக்குல்ல எவங்கள் சீடு அதண்டு ஹீரோட பாக்கெட் வந்து மறுபடியும் குதிச்சு ஓட ஆரம்பிச்சிருது. ஹீரோ வந்துட்டு ஏ நீ வந்துட்டு எங்க போயிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறப்ப ஸ்ட்ரெயிட்டா எங்க தெரியுமா போயிருக்கு ராச்சல் வந்துட்டு முகத்துல அடிபட்டு இருக்குல்ல அந்த பிளட்டுக்காக வந்துட்டு அந்த எவங்கள் சீடு வந்துட்டு போயிருக்கு. ஹீரோ வந்துட்டு அந்த சீன் நான் சொல்றதே கேட்க மாட்டேங்குது அப்படிங்கிறப்ப கிம் சூ வந்துட்டு நீ வந்துட்டு அந்த பட்டர்ஃப்ளையை டிஃபீட் பண்றதுக்காக தான் நீங்க வந்திருக்க நான் வந்துட்டு உனக்கு ஹெல்ப் பண்றேன் பட் என்னால ரொம்ப நேரத்துக்கு ஹோல்ட் ஆன் பண்ணி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தோணல அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு என்னால என்னோட ஸ்டிக்மால இருக்கிற மானா வச்சு இன்னுமே 3 ஃபயர் ஆட்ரிபியூட் இருக்கிற புல்லட்டை தான் வந்துட்டு உருவாக்க முடியும். அதுக்குள்ள நான் வந்துட்டு இதை முடிச்சாகணும் அப்படின்னு நினைச்சிட்டு ஆல்ரைட் எனக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணு என்னோட புல்லட் வந்துட்டு எப்படி அதை மிஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நீ பாத்துருப்பல அந்த மான்ஸ்டர் வந்துட்டு ரொம்பவே ஃபாஸ்டா வந்துட்டு மூவ் ஆகுது மற்ற ஸ்பிரிட் டைப் மான்ஸ்டர் மாதிரி இல்லாம அதை வந்துட்டு நான் கொல்லணும் அப்படின்னா அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு பக்கத்துல போயிட்டு தான் அதுக்கு வந்துட்டு நான் ஏம் வச்சு ஷூட் பண்ணணும். ஸோ அது நான் பக்கத்துல போற வரைக்கும் என்ன அட்டாக் பண்ணாம நீ தான் வந்துட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப அவன் வந்துட்டு ஆல் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பவரை ரிலீஸ் பண்றப்ப ஹீரோ வந்துட்டு ஸ்வாட் சயின்டோட மானா அந்த மியூசியம்ல இருந்ததை விட இது வந்துட்டு இன்னுமே ரொம்ப பவர்ஃபுல்லா மாறி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலா பாக்குறப்ப கிம் சுவோ வந்துட்டு எவ்வளவு ஃபேசினேட்டிங்கா இருக்கு எந்த மாதிரியான சீக்ரெட் வெப்பனை வந்துட்டு நான் யூஸ் பண்ணாலும் சரி நீ வந்துட்டு சர்ப்ரைஸே ஆக மாட்டேங்கிற நீ வந்துட்டு நான் என்னோட டேலண்டையே கண்டுபிடிச்சிருக்க ஆஜின். சம்டைம்ஸ் நான் உன்னை பார்க்கும்பொழுது இந்த உலகத்துல எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்ச ஒருத்தனை பாக்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. சரி மிச்சத்தை வந்துட்டு நான் உங்ககிட்ட விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடறான். போயிட்டு அந்த ரூட்ஸ் எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஹீரோ வந்துட்டு எப்படி வந்துட்டு இது எல்லாமே எனக்கு தெரியாம இருக்கும் இந்த உலகத்துல எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சதுக்கு காரணம் இந்த உலகத்தை உருவாக்குனதே நான் தானே த ஆத்தர். பட் அதனாலதான் ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு அக்யூர் ஆயிருக்கு. நான் எழுதின அந்த நாவல்ல இருந்துட்டு கண்ணு முன்னாடி எனக்கு வந்துட்டு இப்போ இருக்கு. இட் ஃபீல்ஸ் லைக் நான் வந்துட்டு எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க மாதிரியும் ஃபீல் ஆகுது. அந்த மொமெண்ட்ல தான் எனக்கு வந்துட்டு ஒன்னு ரியலைஸ் ஆச்சு. நான் வந்துட்டு இது வரைக்கும் ஒரு எழுதப்படாத கேரக்டரா இந்த கதைக்குள்ள வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல ஏறி அவனோட ஃபயர் புல்லட்டை வச்சு அந்த பட்டர்ஃப்ளையுமே இருந்துட்டு ஹீரோ ஷூட் பண்ணிடுறான். கிம் சுவோ வந்துட்டு அதை பார்த்துட்டு ஃபயர் அட்டாக்கா ஹாஜின்னா அப்ப இது வந்துட்டு அதை தோக்கடிக்கிறதுக்கு போதுமான அளவா இருக்கும்ல அப்படிங்கிறப்ப அது வந்துட்டு கீழே விழுகாம மறுபடியும் பறக்க ஆரம்பிச்சிருது. ஹீரோ வந்துட்டு வாட் ஃபயர் பவர் இருந்துட்டு லேக் ஆகுதா இன்னும் ஒன் மோர் ஷாட் அப்படிங்கிறப்ப வேற யாரோ ஒருத்தவங்க அவங்களோட பவரை யூஸ் பண்ணி அந்த பட்டர்ஃப்ளை இருந்துட்டு அட்டாக் பண்ணி ஒண்ணுமே இல்லாம டிஃபீட் பண்ணிடுறாங்க. ஹீரோ வந்துட்டு யார் வந்துட்டு இந்த அட்டாக் பண்ணது ஓ இந்த பர்சனா கேப்டன் வந்துட்டு இதை தோக்கடிச்சிருக்காளா அப்படின்னு பாக்குறான். அந்த கெமிலான் ரோபோட கேப்டன் தான் தோக்க அடிச்சிருக்கா. அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பாக்குறேன்.